ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டாபிக் தான் பண்ண போகிறோம். ஸோ 2 பைல் வச்சுருக்கேன், 2 ஸ்பிரிட் அனிமல் நான் வச்சுருக்கேன். வல்ச்சர் ஒன்று, பேட் ஒன்று வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ தெரியுதா? திஸ் இஸ் பைல் நம்பர் 1, bat, and இது pile number 2. okay, so இதுல 2 pile எந்த pile நீங்க சூஸ் பண்ணனும்னாலும் டெஃபினட்டா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பிரிட் அனிமல் உங்களுக்கு என்ன மெசேजेस கொடுக்கறாங்க அப்படிங்கறதுமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? so description டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு 2 ஸ்பிரிட் அனிமலோட மெசேஜஸ் பார்க்கணுன்னாலும் டெஃபினட்டாக பார்க்கலாம். திஸ் இஸ் ஸ்ட்ராங் மெசேஜஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 பார்ப்போம். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ பிகினிங் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பில். நியூ பிகினிங் அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைல், டே டு டே லைஃப் ஸ்டைலுமே சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் எண்ட் ஆகும், ஒரு சில விஷயங்கள் பிகினிங் வருது. ஓகேங்களா? ஒரு ரீபர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக தான் வருது. இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் திங். ஓகே, இனி வரக்கூடிய அந்த ஒரு நியூ பிகினிங்கில் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அதாவது உங்களோட லைஃப்பில் இனி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உயர்ந்து போகிறதுக்கு உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான பேசிக்கான விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு உங்களோட நார்மல் லைஃப், உங்களோட விஷஸ், உங்களோட பேஷன், இது எல்லாமே உங்களால் அடைய முடியும். பட் அந்த ஒரு எனர்ஜி, வரக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ரொடெக்ஷன் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இனிமேல் உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த நியர் ஃபியூச்சரில் எல்லாமே உங்களோட ஓன் டெசிஷனுங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அதனால எந்த ஒரு விஷயம் பண்ணுறதாக இருந்தாலும், என்ன டெசிஷன்ஸ் நீங்கள் எடுக்கிறதாக இருந்தாலும் 100% நான் ஷியோர், எஸ் நான் இதை பண்ணுறேன், ஒரு நியூ ப்ராஜெக்டை நான் எடுக்கிறேன், என்னால் 100% அந்த ப்ராஜெக்டை பண்ண முடியும். ஓகே, நான் பண்ணுறேன். இல்லை என்னால் பண்ண முடியாது, எனக்கு டவுட்டாகவே இருக்குது, என்னால் 50% தான் நம்பிக்கை இருக்குன்னா எடுக்காதீங்க. இட் குட் பி ரிலேஷன்ஷிப் ஆல்சோ. ரிலேஷன்ஷிப்லையுமே நான் சிங்கிளாக இருக்கேன், ஓகே, ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் நம்ம கமிட் ஆகலாம். பட் ஆனால் 100% அதை நான் கொண்டு போக, ஐ மீன் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியாது. டோன்ட் கிவ் ஃபால்ஸ் ஹோப். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு நியூ பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் உயரத்துக்கு, நல்ல ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வழி இருக்கு. பட் ஆனால் நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக நிற்கல, ஒரு முடிவு எடுக்கலை அப்படின்னா தென் ஃபால்ட் உங்கள் சைடில் தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஆக்சுவலி நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான். ஆல்தோ யூஆர் அ பவர்ஃபுல் பர்சன், நீங்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சனும் கூட தான். கரெக்டா? இது எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? பைல் நம்பர் 1, எஸ் நான் பவர்ஃபுல்லான பர்சன், என்னோட டேலண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல். பீப்புள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அதே சமயம் உங்க மேல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பீப்புளால உங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் ஒரு டைம் ஒரு மாதிரி இருப்பீங்க. யூ கன்ஃபியூஸ் பீப்புள் அ லாட். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பிரிட் அனிமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட எனர்ஜிஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு பி எக்ஸ்பர்ட். பிகாஸ் எனர்ஜி இஸ் எவ்ரி திங். ஓகேங்களா? எனர்ஜி ப்ரொடெக்ஷன் ஃபர்ஸ்ட் அதில் நீங்கள் நல்ல ஒரு என்ன சொல்ற, ஒரு மாஸ்டராக கூட இருக்கணும். ஓகே,
அண்ட் ஒரு சில சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குங்க வரக்கூடிய இந்த நியர் ஃபியூச்சரில். உங்களை சுற்றி இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்க போகிறாங்க. ஸோ யூ ஜஸ்ட் டேக் தட் சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை எடுத்துக்கோங்க. அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஓகே, see and very important எனக்கு என்ன மெசேஜ் வருதுன்னா, உங்களோட கோல்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தேவையான விஷயங்களும் உங்ககிட்ட இருக்கு. அது வந்து ஒரு நாலேஜாக இருக்கட்டும், ஒரு விஸ்டமாக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பீரியன்சஸ். எஸ், கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு உங்களோட லவ்டு ஒன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க. அந்த ஒரு ஆஃபரை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய டேஸில் உங்களோட ஆக்ஷன்ஸ் தான் இனிமேல் பேச போகுது, நாட் ஜஸ்ட் யுவர் வேர்ட்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப டேலண்டட், ரொம்ப ஸ்கில்ஃபுல், எதுவுமே உங்கள் வேர்ட்ஸ் வந்து இனி பேசாது. நோபடி கோயிங் டு ட்ரஸ்ட் யுவர் வேர்ட்ஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ யாரும் நம்ப மாட்டாங்க. உங்கள் ஆக்ஷன்ஸ் தான் இனிமேல் பேச போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ப்ராமிசஸ், நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ராமிசஸை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்களே ப்ராமிசஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், நான் கண்டிப்பாக லைஃப்பில் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே அந்த ப்ராமிசஸை கொடுத்துக்கோங்க. கிவ் செல்ஃப் மோட்டிவேஷன். அது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஸோ இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, ஒரு சில பிகினிங்ஸ் வருது அப்படின்னு நான் சொன்னேன். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லக்கை அட்ராக்ட் பண்ணும். பிகாஸ் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து லக்கு நிறைய பேசும். ஸோ அப்போ லக் அண்ட் நிறைய அபிண்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அது எப்படி மேம் எனக்கு தெரியும் அப்படின்னா, எஸ், அந்த டைமில் உங்களோட உள்ளுணர்வு சொல்லும். உங்களோட டே டு டே லைஃப்பில் நிறைய மாற்றங்களுமே வரும் பாசிட்டிவாக. ஸோ அப்போ வந்துட்டு லக்கு உங்கள் சைடில் தான் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கிடைக்கிற வாய்ப்பு வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கோல்ஸ், பேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு you'll be very blessed. ஏன் அப்படின்னா வெரி சூன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பீப்புளோட அந்த ஒரு ட்ரூ கலர்ஸ், அவங்களோட ஆராவை உங்களால் வந்து உணர முடியும். இப்போ அவங்க உங்க கூட வந்து நிற்கிறாங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஆரா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அது உங்களை எவ்வளோ பாதிக்குது, அவங்களோட ட்ரூ இன்டென்ஷன்ஸ் எல்லாமே உங்களால் வந்துட்டு உணர முடியும். ஸோ அந்த ஒரு பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் எப்போ கிடைக்கும்? பாசிட்டிவ் எனர்ஜிஸ்ல இருக்கிறப்போ. விச் இஸ் அதுவுமே நான் அப்பவே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கான அந்த லிமிட்டேஷன்ஸ் போட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, முதல்ல அந்த லிமிட்டேஷன்ஸை பிரேக் பண்ணுங்க. சரி, ஆக்சுவலி பைல் நம்பர் 1, உங்களோட லைஃப்ல உங்களுக்கான பிளாக்கேஜஸை சுற்றி இருக்கவங்க கிரியேட் பண்ணல, நீங்க தான் கிரியேட் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பிளாக்கேஜஸை உருவாக்குறதே நீங்க தான். பிகாஸ் ஆஃப் லிமிட்டேஷன்ஸ். உங்களோட எனர்ஜி நிறையா இருக்குன்னு நான் சொன்னேன். அதை கரெக்டான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. ஏன் இந்த மெசேஜ் சொல்றேன் அப்படின்னா, பிகாஸ் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட பவர் இருக்கு அப்படின்னா உடனே வந்துட்டு நீங்கள் அதை உங்களோட லைஃப் கோலுக்கு யூஸ் பண்ணாமல், ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணாமல், பாஸ்டில் யார் உங்களை வந்து ஹர்ட் பண்ணாங்களோ அவங்க விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க. அந்த பர்சன் மேலே அந்த பவரை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டோன்ட் டூ திஸ். கிடைக்கிற வாய்ப்பு வந்துட்டு உங்களோட லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்க, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் வந்துட்டு எனக்கு இந்த ஸ்பிரிட் அனிமலோட மெசேஜஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. பட் ஆனால் தீஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் பண்ணுங்க. வரக்கூடிய லைஃப்பில் வந்துட்டு வரக்கூடிய அப்கமிங் டேஸில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வருது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களுமே மாறணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் வந்து இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ, பேட் ஸ்பிரிட் அனிமல், உங்களுக்கான மெசேஜஸ் பார்ப்போம். எஸ், ஓகே, சேஞ்சஸ் கம்மிங். அண்ட் ஆல்சோ வந்துட்டு
உங்களை சுற்றி நிறைய சைன்ஸ் வருதுப்பா. உங்களை சுற்றி வந்துட்டு நிறைய சைன்ஸ் வரும். அது என்ன அப்படிங்கிறத ரொம்ப க்ளோஸாக நோட்டீஸ் பண்ணுங்க. வெரி வெரி க்ளோஸ் அட்டென்ஷனுங்கிறது தேவைப்படுதுங்க. ஏன்? பிகாஸ் வந்து ஒரு மாற்றங்கள்ங்கிறது வருது. மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து அப்படியே ஒரு டேர்ன் ஆகும். நீங்கள் நினைச்ச ஃபியூச்சர் வேற, உங்களுக்கு வரக்கூடிய ஃபியூச்சர் வேற. இன்ஃபேக்ட் நீங்களே ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக மாறுவீங்க. இப்போ கரண்ட்லி நீங்கள் ஒரு பர்சனாக இருக்கீங்க, அந்த பர்சன்லாம் நீங்கள் வெரி நியர் ஃபியூச்சர் எல்லாம் இருக்க மாட்டீங்க. அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் இயர் ஹாஃப்க்கு மேலே நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சன், அப்படியே டோட்டல் சேஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் கரண்ட்லி வந்து நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் இருக்கீங்க. அது நீங்கள் உணர்றீங்களோ இல்லையோ, பட் யூ ஆர் இன் தட் பீரியட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மாற்றங்கள் வந்து பிகினிங்கில் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கள் வரும். பிகாஸ் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்னா ஒரு லோன்லினஸ் ஆல்சோ இருக்கும். ஏன்னா உங்களோட லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் மட்டும்தான் மாற போகிறீங்க, உங்களை சுற்றி இருந்த பீப்புள் யாரும் மாற மாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 2, கீப் திஸ் பாயிண்ட் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் உங்கள் லைஃப்பில் மாறுவீங்க, உங்கள் லைஃப் மாற்றங்கள் இருக்கும். பட் ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் உங்கள் கூட இந்த நியூ ஜேர்னிக்கு வரமாட்டாங்க. ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு லோன்லினஸை கொடுக்கலாம், ஒரு மாதிரி பயத்தை கொடுக்கலாம். பட் நம்பிக்கையோடு இருங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களோட இந்த பழைய வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, பழைய லைஃப் ஸ்டைல், உங்களோட பாஸ்ட்லேயும் சரி இப்போ கரண்ட்லி ஒரு சில விஷயங்கள் உங்களை வந்து பிளாக் பண்ணதில்லை. இந்த இப்போ ஆக்சுவலி வந்து கரண்ட்லி ஒரு சில பேர் வந்து உங்களோட ஹோல்டு பழைய ஹேபிட்ஸ், பழைய பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. பாஸ்ட்ல இருந்த மாதிரியே இப்போ இருக்கீங்க, பாஸ்ட்ல பண்ண விஷயங்கள் இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த பேட்டர்ன் ஆஃப் லைஃப் ஸ்டில் அப்படியே தான் இருக்கு. ஆனால் அது வந்து எதுவுமே வந்து உங்களுடைய அந்த பழைய ஹேபிட்ஸாக இருக்கட்டும், அந்த பழைய பேட்டர்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட லைஃப் ஸ்டைல் சொல்கிறேன். உங்களுக்குன்னு அந்த ஒரு விஷயம், நான் யாரையும் வந்து செல்ஃபிஷாக நான் நடந்துக்க மாட்டேன், நான் யாரையும் இந்த மாதிரி பேச மாட்டேன், ஆனால் அவங்க எனக்கு எவ்வளோ பேக் ஸ்டெப் பண்ணாலும் நான் வாங்கிக்குவேன், நான் வந்து யாருக்கிட்டையுமே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நோன்லாம் சொல்ல மாட்டேன். இந்த பேட்டர்னை முதல்ல மாற்றணும். இது எதுவுமே வந்து உங்களோட ஃப்யூச்சருக்கும் சரி உங்களோட லைஃப் க்ரோத்துக்கும் இருக்கவே இருக்காது. ஓகே, உங்களோட லைஃப் க்ரோத்துக்கு அது வந்து பாதிக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு யூ ஆர் அ வெரி சென்சிட்டிவ், ஹைலி சென்சிட்டிவான ஒரு பர்சன். உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த எமோஷன்ஸ், அந்த ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் முன்னாடியோ இல்லை ஒரு எங்கேயோ லாங் டிஸ்டன்ஸில் கூட யாரோ ஒருத்தவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலியில் பிரச்சனைகள், அவங்க அழுகிறாங்க, அவங்க இந்த மாதிரி ரொம்ப லோவாக இருக்காங்கன்னா நீங்கள் உடனே சென்சிட்டிவ் ஆகிடுவீங்க, நீங்கள் அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹைலி சென்சிட்டிவான ஒரு பர்சன் நீங்கள். இது எல்லாமே வந்துட்டு உங்களோட க்ரோத்துக்கு வந்து கொஞ்சம் பிளாக்கேஜஸாக இருக்குது. உங்களால் வந்துட்டு லைஃப்பில் இன்னும் மேன்மேலும் உயர்ந்து போக முடியல. பிகாஸ் இதெல்லாம் ஒரு ரீசனாக இருக்குது. ஓகே, அண்ட் யூ ஹாவ் எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். உங்களுக்கான ஒரு லைக் மைண்டட் ஃபேமிலி, உங்களுக்கான ஒரு சூசன் ஃபேமிலியை வந்துட்டு அழகாக உங்களால் கொண்டு வர முடியும். இன்ஃபேக்ட் உங்களோட ஃபேமிலியுமே வந்துட்டு நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் இஃப் யூ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா. ஓகேங்களா? பிகாஸ் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, யூ ஹாவ் தட் பிளெஸ்ஸிங்ஸ். எவ்வளவோ சேலஞ்சிங்கான ஒரு சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்த ஒரு பர்சன் தான் நீங்கள். எந்த சூழ்நிலையுமே வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கிறது தான் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வரக்கூடிய ஒரு அப்கமிங் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 விஷயம் நடக்கும். அதாவது உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அதிகமாக பயந்தீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. இது உங்கள் ப்ரொஃபஷ்னல்லையும் சொல்கிறேன், பர்சனல்லையுமே சொல்கிறேன். எதுக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு ஓவர் திங்கிங் பண்ணீங்களோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வர போகிறீங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு
அதை ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நியூ சாப்டர் உங்கள் லைஃப்பில் பிகின் ஆகுது. பட் இந்த இந்த ஒரு பயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த நியூ சாப்டரே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இஸ் பாசிபிள். அந்த அளவுக்கு உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கு. ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அதுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? அதாவது உங்களோட ரெகுலர் பேசிஸில் நீங்கள் உங்களோட தாட்ஸாக இருக்கட்டும், உங்களோட பிலீவ்ஸ் எல்லாத்தையுமே மாற்றணும். டெய்லியுமே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரணும். ஓகேங்களா? illusions மட்டும் வேண்டாம். I could see that you have strong illusions இருக்கு. அது மட்டும் வேண்டாம். ஓகேங்களா? அண்ட் எந்த ஒரு இனி ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறப்போ சேலஞ்சஸ் இருக்கும், அந்த ஒரு பயங்கள் இருக்கும், அந்த ஒரு பழைய பேட்டர்ன் அகெயின் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இனி நீங்கள் உங்களோட வேர்ட்ஸ்லேயும் சரி, உங்களோட ஆக்ஷன்ஸ்லேயும் சரி, அண்ட் உங்களோட கம்யூனிகேஷன்லேயும் சரி, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் உங்களுடைய ட்ரஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? இந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ஹோல்டு பண்ணணும். ஏன் அப்படின்னா ஆல்தோ உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் பிகின் ஆனாலுமே இந்த ஒரு ஓல்டு பேட்டர்ன் அகெயின் உங்கள் லைஃப்பில் ஒரு சில சேலஞ்சஸை கொண்டு வரும். என்ன மேம் எனக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் வரும்? எஸ், நீங்கள் இப்போது ஒரு சில பேர் ரிலேஷன்ஷிப்பில் ஏமாந்துருக்கலாம், மணி விஷயத்தில் ஏமாந்துருக்கலாம், ஜாப் விஷயத்தில் நம்பி ஏமாந்துருக்கலாம். பட் அது உங்கள் பாஸ்டில் நடந்திருக்கும், அதிலிருந்து மூவ் ஆன் ஆகி வந்திருப்பீங்க. இப்போ கரண்ட்லி நார்மலாக உங்கள் லைஃப் போயிட்டுருக்கலாம். பட் கரண்ட்லி உங்களோட லைஃப்பில் ஒரு க்ரோத் இல்லை, ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இல்லை, ஒரு ஃப்ரீடம் இல்லை. அது அத்தனையுமே கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு நியூ சாப்டருங்கிறது உருவாகணும். கரெக்ட்? ஸோ அதுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பழைய பேட்டர்ன் ஆஃப் லைஃப்பை நீங்கள் எண்டு பண்ணாதான் உங்களுக்கான ஒரு நியூ லைஃப் பிகின் ஆகும். ஸோ அகெயின் உங்களுக்கு ஒரு சில பர்சன்ஸ் இந்த மாதிரி உங்களை ஏமாத்துறதுக்கு வருவாங்க. அது உங்களோட க்ளோஸ் டு ஒன்னாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே? ஸோ நீங்கள் அந்த கேர்ஃபுல்லாக அந்த பர்சனை ஹேண்டில் பண்ணணும். மறுபடியும் பழையபடி பண்ணக்கூடாது. விச் இஸ் அ சேலஞ்சிங் சிச்சுவேஷன் தான். பட் இது உங்களோட நியூ லைஃப்க்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பேட் ஸ்பிரிட் அனிமல் மூலயமா நிறைய ஸ்ட்ராங் மெசேஜஸ் வருது. ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு எனர்ஜியாக இருக்கட்டும், அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே? ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளெஸ்ட். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.